இதுக்கு மேல வெண்பாவோட டர்ன் தான் வந்து இப்போ திரும்ப போகுது. அதுவும் இல்லாம இங்க நம்ம மல்லி இருந்துட்டு, வெண்பாவுக்கு இங்க இருக்கக்கூடியது உன்னோட அதாவது உன்ன பெத்த அம்மா கிடையாது அப்டின்னும், அதே மாதிரி விஜய்க்கு இங்க இருக்கக்கூடியது நீ மொதல்ல தாலி கட்டுன ரேணுகா கிடையாது அப்டின்னும், எத்தனையோ முறை சொல்லணும் அப்டிங்கிற மாரி நெனச்சாங்க. ஆனா அத யாருமே இங்க எதிர்பார்க்கவும் இல்ல. அதுவும் இல்லாம அவங்க சொல்றது எதையுமே இவங்க யாருமே கேட்கிற மாரியும் இல்ல. ஆனா கடைசில உண்மையிலேயே நம்ம வெண்பாவே தன்னோட உண்மையான அம்மா தான் இது அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்கான தருணங்கள் ஏற்படும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாதிரி நம்ம மல்லி இருந்துட்டு அடுத்தடுத்து எல்லாமே சூப்பரான விஷயங்களா செஞ்சுகிட்டு இருக்காங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அதாவது இங்க இருக்கக்கூடிய சுடர பத்தின ரகசியங்கள என்னைக்கா இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு வெளிய கொண்டு வந்துருவேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா அதுக்கான ஒரு ஸ்டெப் அவங்க எடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல எல்லாருக்குமே தெரிஞ்ச அளவுக்கு 0 தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, எந்த ஒரு ஸ்டெப்புமே அவங்க எடுக்கிற மாரி இல்ல. அதுவும் இல்லாம வெண்பாவுக்கு நெறைய விஷயங்கள் தடைப்படுது. அதாவது இது வந்து ஏன் இப்படி இருந்துட்டு இருக்கு? உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுமா தானா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ வெண்பாவோட மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வந்து சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா, இத்தன நாள் எல்லாருமே இங்க இருக்கக்கூடியது உன்னோட ரேணுமா தான். அதாவது உன்ன பெத்த அம்மா அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அத வந்து நம்ம வெண்பாவால ஃபீல் பண்ண முடியல அப்படின்னாலுமே கூட, அடுத்தடுத்து வந்து சரி ஓகே நம்மள பெத்த அம்மா தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, மனசுக்குள்ள ஒரு ஓரமாச்சு கூட வச்சிருந்தாங்க. ஆனா, இப்போ முழுசா சந்தேகம் நெறைய ஆரம்பிச்சுருச்சு. அதாவது மல்லி அம்மா எதுக்காக இப்படி சொல்றாங்க? அடுத்தடுத்து ஏன் இப்படி நடக்குது? உண்மையிலேயே நம்மள பெத்த ரேணுமாவா இருந்தா, அதாவது பெத்த அம்மா தான் வந்து பாசமா பார்த்துக்குவாங்க. அப்படி இருக்கும்போது, அவங்களே நம்மள அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்களே! அப்படின்ற மாரி வந்து சொல்லி, உண்மையிலேயே செம்ம கோவப்பட்டுட்டு வெண்பா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா, அதே சமயத்துல இங்க நம்ம சுடர் வந்து ஃபோன்ல பேசுறது எல்லாத்தையுமே வெண்பா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாரி நாளைக்கு அந்த பூமி பூஜை நடக்கக்கூடாது. எவ்ளோ தைரியம் தான் அந்த விஜய் இருந்துட்டு, என்னோட அதாவது என் பேர்ல ஒரு அபார்ட்மெண்ட் கட்டாம, என்ன வச்சு அந்த பூமி பூஜைய நடத்த விடாம வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, நாளைக்கு இந்த விஷயம் நடக்கவே கூடாது. அந்த மல்லி ஜெயிக்கவே கூடாது. அதே மாதிரி அந்த பூமி பூஜையும் வந்து நடக்கக்கூடாது. விஜய் அந்த ப்ராஜெக்ட்டயே வந்து எடுத்து நடத்தக்கூடாது. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ பயங்கரமா ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. வெண்பாவுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி. ஆனா யார்கிட்ட பேசுறாங்க, என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வெண்பாவுக்கு சுத்தமா தெரியல. பட் இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பார்க்குறாங்க. அதுவும் இல்லாம எதுக்காக வந்து ரேணுமா இருந்துட்டு இவ்ளோ கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க? உண்மையிலேயே யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க? அதே மாதிரி விஜய் டாடா வந்து அதாவது நம்மளோட அப்பா வந்து விஜய் டாடா. அதே மாதிரி ரேணுமாவுக்கு புருஷன், புருஷன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறது மட்டும். அடுத்ததா வந்து எதுக்காக ரேணுமா டாடாவோட பிசினஸயே வந்து தடுக்கணும்னு நினைக்கணும். உண்மையிலேயே என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? அப்போ மல்லி அம்மா சொல்ற மாரி இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுமா கிடையாதா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம வெண்பா செம்ம கோவத்தோட நின்னுட்டு இருக்காங்க. அதே மாதிரி என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு விஜய் டாடாவும், மல்லி அம்மாவும் இந்த பூமி பூஜைய நல்லபடியா முடிக்கணும். அதுக்கான ஏற்பாடுகள் என்னவோ அத நம்ம பண்ணணும். அப்படின்ற மாரி வந்து சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, இந்த சுடரோட பத்தின ரகசியங்கள் தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி ரேணுமா வந்து யாருகிட்ட தான் ஃபோன்ல பேசுறாங்க. உண்மையிலேயே அந்த ஆள் யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த சுடர நோட்டம் விட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா, சுடர் அடுத்ததா யார்கிட்ட பேசுறாங்க, எங்க போறாங்க, எங்க வராங்க, என்ன நடந்துட்டுருக்கு. அதுவும் இல்லாம இவங்க அம்னீஷியா பேஷண்ட் தானே. பழைய நினைவுகள்லாம் மறந்துடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த வீட்ல இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து அவங்களுக்கு தெரியிற மாரி அப்படி இருக்கும்போது வெளி ஆள்கிட்ட யார்கிட்ட பேசுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்தடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருக்கக்கூடிய நிலைமை தான் இவங்க எல்லாருக்குமே ஏற்பட ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாம வெண்பா இருந்துட்டு இப்படி களமிறங்குனதுனால உண்மையிலேயே சுடர பத்தின ரகசியங்கள் தெரிய வரதான் போகுது. ஒரு பக்கம் மல்லிய எப்படியாச்சும் வந்து விஜய் கிட்ட இருந்து பிரிச்சிடணும் அப்படின்ற மாரி சொல்லி சுடர் அவ்ளோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ்ளோ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா, அதையும் தாண்டி கடைசியில இப்படி ஒரு மூவ் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இந்த சுடர் இருந்துட்டு ரகுவ மீட் பண்றதுக்காக ஒரு முக்கியமான இடத்துக்கு போறாங்க. அதாவது சுடர், ரகு இவங்க 2 பேரும் மீட் பண்ணி, இன்னும் பல சம்பவங்கள செய்யலாம் அப்படின்ற மாரி சொல்லி,
ஏற்கனவே ரூ. 50,00,000 ஆட்டய போட்டாங்க. இப்போ அந்த ரூ. 50,00,000 எடுத்து செலவும் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ரகுக்கு இப்போ பணம் தேவைப்படுது. அதனால சுடர்கிட்ட பணத்த பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வெண்பா இப்படி பின்னாடியே போய் மாசன்ட்டு குடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இந்த சுடர் இருந்துட்டு ரகு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதும், அங்க இருக்கக்கூடிய ஆள் ரகு வந்து அ நம்ம ரேணுமாவ பார்த்து எதுக்காக சுடர்ன்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும். அதே மாரி மல்லி அம்மாவும் இதையே தான் சொன்னாங்க. இந்த மாரி இவ வந்து உண்மையான ரேணுகா கிடையாது. சுடர் அப்படின்ற மாரி சொல்லி, அப்போ உண்மையிலேயே அவங்க பேர் சுடர் தானா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்துல யோசிச்சுட்டு மாட்டிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில இப்படி நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்படிப்பட்ட சம்பவங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நம்ம வெண்பா இது எல்லாத்தையுமே பார்த்து அதிர்ச்சி ஆகுறது மட்டும் இல்லாம, எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, அ மல்லி அம்மாவ எப்பவுமே பிரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா, மல்லி அம்மா மேல வச்சிருக்க பாசம், மல்லி வந்து நம்ம வெண்பா மேல வச்சிருக்க பாசம், இது என்னன்னைக்குமே மாறாத ஒரு விஷயம். அந்த ஒரு காரணத்தினால நம்ம மல்லி அம்மாவையும், விஜய் டாடாவையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். இவங்க எல்லா பிரச்சனைக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதுதான் ஒரே வழி. இங்க இருக்கக்கூடிய ரேணுமா வந்து உண்மையான ரேணுமா கிடையாது. சுடர் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆதாரத்தோட நிரூபிச்சா தான், மல்லி அம்மா மேலயும் யாருமே கோவப்பட மாட்டாங்க. அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே கரெக்ட்டா நடக்கும். உண்மையிலேயே மல்லி அம்மா ரொம்ப சேஃப் ஆயிடுவாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ரொம்பவும் வெண்பா வந்து இப்போ அடுத்தடுத்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க போறாங்க. கடைசியில வெண்பாவால தான் அதாவது உண்மையான அம்மா யாரு? அதாவது உண்மையிலேயே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்க போறாங்க. அப்பதான் ரொம்பவும் சுவாரஸ்யமா இருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.